மார்க் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது எரிகோ என்கிற ஒரு பேரை பார்க்கிறோம் அந்த வசனங்களில். அந்த எரிகோ பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். யூதர்கள் இருந்தாங்க, ரோமர்கள் இருந்தாங்க, இன்னும் நிறையா பீப்புள்ஸ் அங்கே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆவிக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு புறஜாதிகள் வாழுகிற நகரமாக நம்ம சொல்லலாம். ஒரு மிக்சடு கம்யூனிட்டி. சரி, அப்புறம் எருசலேம் என்கிற ஒரு பட்டணத்தையும் நம்ம என்ன பண்ணுறதுல பார்க்கிறோம். எருசலேம்னா என்ன அர்த்தம்னா, சிட்டி ஆஃப் பீஸ். இந்த ஆவிக்குரியதிலே என்ன சொல்லலாம்னா, கர்த்தருடைய நகரம். அங்கே யார் இருந்தா, பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன் இருந்தான். ஒரு மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாரு? ஒரு குருடன், ஒரு பிச்சை கேட்கிறவன். இன்னொரு அடையாளம் என்ன? திமேயுவின் மகன். திமேன்னு சொல்லும்போது அவன் அந்த எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவாய் காணப்படுகிறான். இல்லை, பர்த்திமேயுடைய அடையாளத்தை பற்றி நான் சொன்னேன். முதலாவது அடையாளம் என்ன சொன்னேன்? அவன் ஒரு குருடனாக இருந்தான் என்று சொல்லுகிறேன். குருடன் சொல்லும்போது என்னது? கண் தெரியாதவன்ல, பிசிக்கலி பிளைண்டு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அவிசுவாசியினுடைய நிலையும் இதுதான். என்னது? குருடன், குருடர்கள், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையுடையவர்கள். முதலாவது, தேவன் எப்படி நம்மை உருவாக்கினார், படைத்தார்? எல்லாவற்றையும் எப்படி படைத்தார்? தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு என்ன சொன்னாரு? இது நல்லது என்றார். அவர் உருவாக்கும் போது ஒரு குறைவும் இல்லை. முதலாவது நாள் என்ன உருவாக்குனாரு? வெளிச்சம் உண்டாக்குனார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குனார். அப்புறம் தண்ணீரையும் ஆகாய விரிவையும் பிரித்தார். மூன்றாம் நாள் என்ன பண்ணாரு? சகலவித புல் பூண்டுகளை உண்டாக்கினார். நாலாவது நாள் என்ன பண்ணாரு? பகலையாள சூரியன், இரவையாள சந்திரனை உருவாக்கினார். ஐந்தாம் நாள் கடல்ல வாழுகிற மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆறாவது நாள் தரையில வாழுகிற மிருகத்தையும் மனுஷனையும் என்ன பண்றாரு? உண்டாக்குகிறார். ஏழாம் நாள் என்ன பண்றாரு? ரெஸ்ட் எடுக்கிறார், ஓய்வு எடுக்கிறார். எல்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னார் ஆண்டவர்? இது நல்லது, இது நல்லது என்றவர் கண்டார். மனுஷனை இதே போல அவர் உண்டாக்கின போது எப்படி உண்டாக்குனாரு? ஒரு முழு மனிதனாக. ஒவ்வொரு மனிதனையும் 3 விதமாக நம்ம என்ன பண்ணலாம்? அவரை பிரிக்கலாம். ஆவி, ஆத்மா,
சரீரம். அப்படி மூன்றாக என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். ஒரு முழு மனுஷனா ஆண்டவர் அவர்களை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு என்ன சொன்னார் ஆதாம் ஏவாள்கிட்ட? நீங்க எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற பர்டிகுலரா ஒரு மரத்தை காமிச்சு என்ன பண்ணாரு, அதை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். அது எப்படிப்பட்ட மரமா, அது எப்படிப்பட்ட கனியா? நன்மை தீமையும் உடைய கனி. அது என்ன சொல்றாருன்னா, 2 விதமான காரியங்களையும் அதுல நன்மையும் வச்சிருக்கிறாரு, தீமை ரெண்டையும் பகுத்தறிகிற காரியம் உண்டாகும் அதை சாப்பிட்டோன்னா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, அதை விரும்பவில்லை. நீ தீமை என்ன பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்க வேணான்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன பண்றதில்லை, யாரையுமே ஃபோர்ஸ் பண்றதில்லை. நமக்கு முன்பாக நன்மையை வைப்பாரு, தீமை ரெண்டுமே இருக்குது. ஆனா எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு. இன்னொன்று சொன்னார், அதை புசிக்கும் நாள் என்ன ஆவாரு, சாகவே சாவாய். ஆனா அவர்கள் பாத்தீங்கன்னா நிர்வாணிகளா இருந்தோம், எப்படி இருந்தாங்களா, வெட்கப்படாது இருந்தார்கள். ஏன்னா அவங்க என்ன தெரியல, அவங்க கண்ணு என்ன தெரியல, தீமையான காரியங்கள் தெரியவே இல்லை. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது, நன்மையை தவிர அவங்க எதுவுமே அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், ஏமாற்றுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாவ இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல நீங்க மாறுவீங்கன்னா. ஆதியாகமம் 3:4-5 வாசிக்கலாமா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, நீங்க புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் யார் சொன்னா? தேவன் சொன்னாரு. ஆனா இங்க பிசாசு என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். என்ன சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை, நன்மை தீமை அறிந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களா, தேவனை போல இருப்பீங்கன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறான். அவங்கள என்ன பண்றாங்க, அந்த வஞ்சனைக்குள்ளாக விழுந்து அந்த கனியை முதல்ல யார் சாப்பிட்டா, ஏவாள் சாப்பிட்றாங்க, அப்புறம் கணவனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் அந்த பாவத்தை செய்ததுனால அவருடைய கண்கள் என்னாச்சு, திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்டு அப்போ பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க, 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்ன நடக்குது, அவங்களுடைய கண்கள் 2ம் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டவுடன் என்னாச்சு, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அதுக்கு முன்னாடி நிர்வாணிகளாக தானே இருந்தாங்க. ஆனா அப்போ என்னாச்சு, அந்த நிர்வாணம் அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய மகிமை சூழ்ந்திருந்தது, வெறும் நன்மையை மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அறிந்திருந்தார்கள். எப்போ அந்த பாவத்தை அவர்கள் செய்தார்களோ என்னாச்சு, அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் மூடினது. அது நிமித்தமா என்னாச்சு, தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள். அப்போ அந்த நிர்வாணத்தை மூடணும்னு சொல்ல என்ன பண்றாங்க, அத்தி இலைகளை தைத்து என்ன பண்றாங்க, கட்டி கொள்ளுகிறார்கள். அப்படியே 10-11 வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க,
அவனுக்கு நிர்வாணி என்று பயந்து ஒளிந்து கொண்டானான். இப்போ பாவம் பாருங்க, அவன் வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருது. தான் நிர்வாணி என்று அவனை ஆனா அவனுக்கு யாருமே என்ன சொல்லலை, நீ நிர்வாணியா இருக்கிறதுனால பயப்படணும்னு சொல்லலை. ஆனா என்ன ஆகுது, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் நிர்வாணி என்றும் அறிகிறான், பயப்படவும் ஆரம்பிக்கிறான். ஆமீன். அந்த முதலாவது அந்த மனுஷர்கள் செய்த பாவத்தினால அதுக்கப்புறம் என்னாச்சு, தொடர்ச்சியாக வர சந்ததிகள் என்னாச்சு, என்னதான் நம்ம பிறந்தாலும் ஆவி ஆத்மா சரீரத்தோடு நம்ம பிறந்திருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதாக இருந்தது. ஆமீன் ஆமீன். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்திமியுடைய அந்த குருட்டுத்தன்மையை சிம்பாலிக்கா நாம் பார்க்க முடிகிறது. ஆமீன் ஆமீன். பர்த்திமை எங்க உட்கார்ந்துருந்தாரு, வழி அருகே உட்கார்ந்து. எங்க உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு பாத்வேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அது எதை குறிக்குதுன்னா, எந்த வழியில போறதுன்னு தெரியாதவர்கள். நிறைய வழிகள் இருக்கும், ஆனா நம்முடைய கண்ணு குருடா இருக்கும் போது எந்த வழியில போகணும்னே நமக்கு தெரியாது. ஆவிக்குரியதிலே அதேதான். நம்முடைய கண்கள் இருளடைந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியாததாய் காணப்படும். ஆமீன். யோவான் 14:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல். அல்லேலூயா. ஆனா அந்த பர்த்திமேயு எப்படிப்பட்டவன், எந்த வழியில போக வேண்டும் என்று சொல்லி அறியாத மனிதனாய் இருக்கிறான். அவனுடைய 2 கண்களும் மூடப்பட்டிருந்தது. அவன் பார்க்கிறது எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு, இருளாதான் இருந்துச்சு. இருட்டை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருந்தான். 2வது காரியம், பர்த்திமேயு என்ன பண்ணான், பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். உதவியை நாடுகிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. இன்றைக்கும் உலக மனுஷர்கள் எல்லாம் இருப்பதை போல் அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் காணப்பட்டாலும், ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. இந்த இந்திய தேசத்துல எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பணக்காரர்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா பணம் மாத்திரம் என்ன பண்ண முடியாது, உடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன வேணும்னா சமாதானம். எந்த ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில காணப்பட்டாலும் அந்த சமாதானமாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிந்தே எத்தனையோ பணம் வச்சுருக்கிறவங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேதனைகள். பிள்ளைங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, மனைவி சரியாக இருக்க மாட்டாங்க, இல்லை கணவர் சரியாக இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் காசு எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்கு. ஆமீன் ஆமீன். மத்தேயு 16:26 சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்றார். ஆமீன். ஆனா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை வைத்து வைத்து போகிறேன்னாரு. ஆனா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வேற விதமான சமாதானத்தை கொடுக்கிறது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சமாதானம் இல்லைன்னா குடிக்கிறார்கள்,
போதை வஸ்துகளுக்கு போகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சிலர் ஹாலிடே டூரு, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஷாப்பிங்கு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. இன்றைக்கு இப்படி உலக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு சமாதானம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் அந்த சமாதானம் பார்த்தீங்கன்னா நிலையற்றது, நிலையான சமாதானம் கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அந்த கொஞ்ச நேரம் தான். அதுக்கு பிறகு எப்படி இருக்கும், பழைய நிலைதான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பூரணமான சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே பத்திமே என்ன பண்றான், அவர்கிட்ட ஒரு பிச்சை கேட்கிற மனிதனாய் காணப்படுகிறான். ஏன்னா வாழ்க்கையில் என்ன இல்லை, ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. மூன்றாவது அடையாளம் யாரு, திமேயுவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவனுடைய ஜெனரேஷன் எங்க இருந்திருக்கலாம், எரிகோல இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் அறியாதவர்களாக இருக்கிறார். ஆனால் மார்க் 10:47 சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அங்க வராருன்னு தெரியுது அவருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று யாருக்கு தெரியுது, பத்திமேயுவுக்கு தெரிகிறது. அப்போனா என்னன்னா, ஒருவேளை எரிகோல வாழுகிற மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு யாரை குறித்து தெரிஞ்சிருக்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்திருக்கிறது. அதனால அவன் என்ன கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. ஐசாயா 11:1-2 பார்த்தோம்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இதை யார் அறிந்திருக்கிறார், பர்த்திமேயு அறிந்திருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார், உதவி கேட்கும்படியாக. ஆமென். அப்போ 10:48 பார்த்தீங்கன்னா மார்க்ல, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரீச் பண்ண பார்க்குறான். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதட்டுறாங்க, பேசாம இரு, சத்தம் போடாதன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்னும் அதிகமாய் இன்னும் சத்தமா கூப்பிட்டாருன்னு பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய விசுவாசத்தை குறிக்கிறது. எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், உதவி செய்கிறவர், என் சூழ்நிலை அறிந்திருக்கிறவர். அதனால அந்த விசுவாசம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அவரு சத்தமாய் அவரை கூப்பிடுகிறார். ஆமென். இன்றைக்கும் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு தடைகள் இருக்கு.
அது முக்கியமான ஒரு தடை யாரு? சாத்தான். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்களேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, ஜனங்களுடைய மனதை யார் குருடாக்குறா? சாத்தான் குருடாக்குகிறான். அதனாலதான் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியவில்லை. இன்னும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தினுடைய ருசியை அதிகமாக என்ன பண்ணுவான்? சாத்தான் கொடுப்பான். ஏன்னா யோவான் 3:20 சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராதிருக்கிறான். ஏன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது? பாவத்துடைய ருசி அதிகமாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணான்னா ஒளியை பகைக்கிறான். ஒளின்னு சொல்லும்போது அவனுடைய வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, ஏன்னா இங்கே உள்ள வந்து என்ன பண்ணோம்? கண்டிப்பு வரும்ல. அதனால என்ன பண்ணுறான்? அந்த ஒளியின் இடத்துல சுவிசேஷத்தில் வராமல் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தடைபட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இதில் இருக்கிறாங்கன்னா தடைப்படுறாங்கன்னா பாரம்பரியத்தினால், தவறான நம்பிக்கையில் வாழுகிற ஜனங்கள் உண்டு. ஒரு சில ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் பாவமே செய்ததில்லை. ஒரு முறை சுவிசேஷ ஊழியத்துக்கு கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு வீடுகளாக போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். அப்போது ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போகுது, சென்னையில் தான். அந்த அந்த வீட்டு அம்மா ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கணவர் ஆண்டவரை அறியாதவர். அப்போ அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் ஐயா, அவர் பாவம் செய்ய மாட்டார், என்னை அடிக்க மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் நல்லவராக இருக்கிறது ஓகே, ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, நாம் தெய்வ மகிமை இழந்தவர்களாக தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம். நீங்கள் என்னதான் நன்மையானதை செய்தாலும் நம்மக்கிட்ட என்னதான் இருக்குது? பாவம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதும் மிக அவசியம் என்று அவருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பாருங்க, எப்படியெல்லாம் சாத்தான் தடைகளை உண்டாக்குகிறான். மார்க் 10:48 வாசிக்கிறோம், அவன் விடாமல் ஓயாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அவன் ஓயாமல் கூப்பிட்டது நிமித்தமாய் ஏற்பட்ட பலன் என்னன்னு பாருங்களேன். மார்க் 10:49 இயேசு நின்று. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிற்கணும்னா, இந்த சூழ்நிலையில் வந்து அவர் நிற்கணும்னா, நீங்கள் கூப்பிடும்போது வந்து நிற்கணும்னா நம்மக்கிட்ட என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அவன் விசுவாசித்து பல முறை அவரை எத்தனை முறை கூப்பிட்டான்னு தெரியல, எவ்வளோ சத்தமாக கூப்பிட்டான்னு தெரியல, ஆனாலும் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் சீஷர்கள் போய் என்ன பண்ணுறாங்க? திடன்கொள்ளுப்பா, ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? இவ்வளவோ காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறான். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறான்? சத்தமாக ஏசப்பா கூப்பிட்டுருக்கிறான்.
முதல்ல போனோன்னு என்ன சொன்னாங்க? திடன் கொள்ளுப்பா, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அவருடைய பொசிஷன், பர்த்திமேயு குருடனுடைய பொசிஷன் என்னது? பிச்சை எடுக்கிறது. அவர்கள் அடையாளம் என்னது? ஒரு பிச்சைக்காரன், ஒரு உதவி கேட்கிறவன். அப்போ முதல்ல ஆண்டவர் சொன்னது என்னது? எழுந்திரு. என்ன அர்த்தம்னா, அந்த பொசிஷன்லேருந்து அவனை எழுந்திரிக்க சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொசிஷன்லேருந்து நீங்கள் எழுந்திரிக்கணும். இன்றைக்கு அவனுக்கு பிச்சைக்காரன் என்கிற ஒரு பொசிஷன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குல்ல, நிறைய பொசிஷன். அவன் போடுற உடை என்னது? பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் அணிவித்திருக்கிற ஒரு உடை இல்லை? அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எழுந்திருக்கிறான், அந்த பொசிஷன் விட்டு எழுந்திருக்கிறான். அவனுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு? கழட்டி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவிட்ட போகிறார். இன்றைக்கு நம்மளும் நிறைய பொசிஷனில் உட்காந்துருக்கோம். தேவையில்லாத மேல் வஸ்திரங்களை போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் பாவம் என்கிற உடையை போட்டுருக்கிறோம், ஒரு சிலர் கவலை என்கிற உடையை போட்டுட்ருக்கிறோம், ஒரு சிலர் தோல்வி என்கிற உடையை போட்டுட்ருக்கிறோம், ஒரு சிலர் முறுமுறுப்பு என்கிற உடையை போட்டுட்ருக்கிறோம், ஒரு சிலர் பயம் என்கிற உடையை போட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு சிலர் சந்தேகம் என்கிற உடையை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆமீன். இப்படி பல உடைகளை நம்ம போட்டுட்டு இந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு அதிசயத்தையும் காண முடியாது, அற்புதத்தையும் காண முடியாது. முதலாவது என்ன பண்ணுறாரு? அந்த வஸ்திரத்தை, நான் ஒரு பிச்சைக்காரன் என்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு? தூக்கி போட்டுட்டு எழுந்திருச்சு ஏசப்பா கிட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட போனோன்னு அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. முதலாவது வழி தெரியாத மனிதனாய் காணப்பட்டான், பார்வையில்லாதவனாய் காணப்பட்டான். அவன் விசுவாசத்தை நிமித்தமாய் ஏசப்பா என்ன பண்றான்? மறுபடியும் கூப்பிடுறான். கூப்பிட்ட மாத்திரத்திலே ஏசப்பா நின்றார். திடன் கொள் என்று சொன்னார். அப்புறம் என்னாச்சு? அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எழுந்திருச்சான். தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போகும்போது அவர் கேட்கிறாரு, என்ன வேணும்? எனக்கு பார்வை வேணும்னு சொன்ன அடுத்த மாத்திரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 52ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே அவன் பார்வை அடைகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேக்க பதத்தில் அதுக்கு சோசோ என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆங்கிலத்தில் he made him whole. அப்போ கிரேக்கத்தில் சோசோன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா டு சேவ். இப்போ ஆண்டவர் வெறும் ஃபிசிக்கல் ஹீலிங் மாத்திரம் இல்லை, அவன் அங்கே என்ன பண்ணுறாரு? ஆமென், மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது?
நாம் எப்படிப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட உடைகளை நாம் ஒருவேளை தரித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்புவீர் என்று சொன்னால், விசுவாசிப்பீர் என்று சொன்னால், உங்களுடைய பொசிஷன்ல தவறான பொசிஷன்லேருந்து நீங்கள் எழுந்திருச்சிங்கன்னா, இந்த தவறான உடைகள் கலட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம்.